மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய விதமாக இந்த சமத்துவ கிறிஸ்மஸை கொண்டாடி இருக்கிறீங்க. விஜய் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள்னா தாவேகா மத நல்லிணக்கம் கொண்ட கட்சி, மற்ற கட்சி போல கிடையாது, எல்லா பண்டிகையும் நாங்கள் சரிசமமாக பார்ப்போம். மற்ற பண்டிகைகளை கொண்டாடுறதுக்கான காரணம் இனி வரும் நாட்கள் அது கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சமத்துவ கிறிஸ்மஸ் விழா கொண்டாடப்பட்டது. தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல அன்பும் கருணையும் தான் உண்மையான ஒரு அனைத்து மதங்களும் போதிக்கும் பண்பு. அதுதான் அந்த பண்பு கொண்டவர் எங்கள் தலைவர். எங்கள் தலைவர் அனைத்து மதத்தினருக்கும், அனைத்து சாதியினருக்கும், அனைத்து இனத்தவருக்கும் சொந்தமானவர். நாங்கள் அனைத்து மதத்தையும், அனைத்து மதத்தின் திருவிழாக்களையும் நாங்கள் போற்றுவோம், கண்டிப்பாக போற்றுவோம். அனைத்தையுமே சரிசமமாக பார்க்குறோம்னு சொல்கிறோம். ஆனால் திருப்பரங்குன்ற விவகாரம் ஒரு மிகப்பெரிய பேசுபொருள் அமைஞ்சுது அரசியல் வட்டாரத்தில். இது வரைக்கும் தாவேகா அது தொடர்பான நிலைப்பாடு எதுவுமே எடுக்கலை. குறிப்பாக அது தொடர்பான விஷயங்களை விஜய் அவர்கள் பேசலை. என்ன காரணம்னு எதிர்பார்க்கலாம்? இந்த விழாவில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஏற்கனவே இந்த திருப்பரங்குன்றம் இந்த விவகாரம் தொடர்பாக நான் பேசியிருக்கேன், நிர்மல் குமார் அவர்கள் பேசியிருக்காரு. கட்சியோட நிலைப்பாடு அதுதான். கட்சியினுடைய தலைவரின் வாயிலாக வரல, இரண்டாம் கட்ட தலைவர் வாயிலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் ஒரு பரவலாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. குறிப்பாக சமூக வலைதளங்கள் இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் வெளியாக அந்த நேரத்தில் தாவேகா ஒரு உறுதியான நிலைப்பாடு அந்த விஷயத்தில் எடுக்கல அப்படின்றது எப்படி பார்க்கலாம்? உறுதியான நிலைப்பாடு எடுத்ததான் அந்த எங்களோட கருத்துக்களை நாங்கள் சொல்லிடுறோம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நம்மளுடைய நிலைப்பாடு என்ன, தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு என்ன? ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன், நிர்மல்குமார் அவர்கள் பேசியிருக்கிறார். அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு. சமத்துவ கிறிஸ்மஸ் கொண்டாடி இருக்கோம், அடுத்து பொங்கல் பண்டிகை வரை இருக்குது, புத்தாண்டு வரை இருக்குது, அதெல்லாம் கொண்டாடுவதற்கு திட்டம் இருக்குது. கண்டிப்பாக பொறுத்திருந்து பாருங்கள், நல்லதே நடக்கும். அதான் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தலைவர் அவர்கள் அனைவருக்கும் சொந்தமானவர். அவரை எந்த ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளும் அடைக்க முடியாது. இல்லை, குறுகிய வட்டத்துக்கு அடைக்கல. ஏன்னா கட்சி தொடங்கி 2 வருடம் கடந்து போயிட்டு இருக்கும்போது முதல் முறையாக அந்த பண்டிகை கொண்டாடுறோம், முதல் முறையாக ஒரு ஈவெண்ட் நடத்துகிறோம் அப்படிங்கும்போது அந்த அடிப்படை தான் அந்த கேள்வி எழுது. பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்கான வாய்ப்பு இருக்குதா, சமத்துவ பொங்கல் கொண்டாடுறது அப்படிங்கிறது? வரும் அதுக்கான அறிவிப்பு வரும். தேங்க்யூ. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.